வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற இந்த ஜூன் மாதத்தில் விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது, இவர்களுக்கு சென்ற மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களானது அனுபவிச்சாங்க. அந்த ஒரு கஷ்டங்கள் மீண்டும் இந்த மாதத்தில் தொடரப்போகிறதா, அவர்களுடைய தொழில் நிலைகள் எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை காணுமா, இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தாயை பிடிக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் உங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜூன் மாதத்தில் கிரகங்களினுடைய பயிற்சி நடக்க உள்ளன. இதில் முக்கிய அம்சமாக சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர உள்ளனர். இதனுடைய தாக்கங்களால் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களிலும் சிக்கலையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். முன்கூட்டியே இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளை இருந்து நம்ம விடுபடலாம். இந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய செயற்கையானது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் முதல் தேதியில இருந்தே மேச ராசியான அதிபதியான செவ்வாய் பகவானும் மேச ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளார். அதே போல சனி பகவானும் கும்பராசியினுடைய ஆட்சி பெற்று சஞ்சரித்து வருகின்றார். இதன் காரணமாக இந்த உலகில் பல பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் நோய் எதிரி ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்க உள்ளார். இதனுடைய காரணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில பாதகமான விளைவுகளை இந்த மாதத்தில் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லலாங்க. தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்க அதிக செலவுகளையும் நீங்கள் செய்வீர்கள். அதே போல உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது, நிதி நிலையை பராமரிப்பதும் அவசியம். வேலை பளுவும் அதிகரிக்கும். இதனுடைய காரணமாக குடும்ப விஷயங்களை கவனிக்க முடியாத ஒரு சூழல்களும் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய வேலை மற்றும் குடும்பத்தை சரியாக பராமரிப்பது நல்லது. காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். அரசாங்க காரியங்களோ இழுபறியாகவே இருந்தாலும் முடிவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தாங்க அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். தொலைதூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது உடனே நீங்கிவிடும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தாமதங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும். அந்த விஷயங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது நிவர்த்தி ஆகக்கூடிய நிலையிலும் இருக்கும். அதேபோல் மேலுமே பார்த்தீங்கன்னா அந்த தாமதங்களானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. பிள்ளைகளால் சில சங்கடங்களையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியும் வரும். தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். கூடுமானவரை அவர்களை கண்டிக்காமல் அனுசரித்து செல்வது நல்லது. அரசாங்க வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு இப்பொழுது ஏற்படும். பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதம். அதே போல எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கானது அதிகரிக்கும். கோரிக்கைகளும் நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவிகரமாகவே இருப்பர். அதே போல தொழிலதிபர்கள், வியாபாரிகள் இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் சிறப்பான ஒரு பலன்களையே காணலாம். பணப்பழக்கங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். பெண்கள் குடும்பத்தாரிடம் நன்மதிப்பை பெறுவர். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகூலமாகவே இருப்பர். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம்.
அதே போல சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். அதே போல முன்பின் யோசிக்காமல் எதையாவது பேசிவிடுவீர்கள். இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், கவனங்கள் தேவை. அதே போல வழக்கத்தை விட செலவுகளும் உங்களுக்கு கூடும். செலவு செய்யும் முன்பு நீங்கள் தகுந்த ஆலோசனைகள் செய்து கொள்வது அவசியம். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது நன்மையை தரும். எதிர்பார்த்த பணம் தாமதப்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல், கூடுதல் செலவை சந்திப்பார்கள். வேறு ஒருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டியும் இருக்கும். எனவே கவனங்கள் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். உறவினர்களிடம் பேசும்போது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போதும் நிதானமாக இருப்பது நல்லது. உங்களது பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பெண்களுக்கு முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. செலவுகளும் உங்களுக்கு கூடும். முயற்சிகளில் சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனங்கள் செலுத்தி படிப்பது நல்லது. வீண் அலைச்சல்களும் உண்டாகும். சக மாணவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. அதே போல அரசியல் துறையினருக்கு அலைச்சலும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகள் இப்பொழுது மாறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் உங்களுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா பொற்காலமாக இருக்க போகிறது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதனால இது நாள் வரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் இப்பொழுது விலகும். அதே போல் அந்தஸ்தும் கௌரவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரும். வேலை வாய்ப்பு, புதிய தொழில் தொடங்குதல், தொழிலில் முன்னேற்றங்கள், சொத்து சேர்க்கை என பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நினைவாக போகிறது. திருமண வயதினருக்கு வரன்களும் வரும். 4ஆம் இடத்து சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டு அதனால் பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் பாதிப்படைந்து வந்த உங்களுக்கு குருவினுடைய பார்வைகளால் உடல்நிலையும் சீராகும். வெளிநாட்டு முயற்சிகள், கூட்டு தொழில்கள் யாவுமே இப்பொழுது வெற்றியாகும். வருமானங்கள் பல வகையிலும் வர ஆரம்பிக்கும். பெண்களுக்கு உடல்நிலைகள் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு யோக மாதம் அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு ஒரு பக்கம், அதே போல மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி வழங்கக்கூடிய ராசிநாதன் மறுபக்கம். லாபஸ்தான கேதுனால யோகம் என இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்ற மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் 4இல் சஞ்சரித்து அவரது 10ஆம் பார்வையினால உடல், மனம், தொழில், உத்தியோகம், வருவாய் இந்த மாதிரி இதனுடைய ரீதியாக நெருக்கடிகளை அடைத்து வரக்கூடிய உங்களுக்கு இனி விடுதலை உண்டாகும். நெருக்கடிகள் விலகும். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். நீண்ட நாள் கனவுகளும் இப்பொழுது நினைவாகும். செல்வாக்கும் உயரும். பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவர். விவசாயிகள் விளைபொருள்களுக்கு எதிர்பார்த்த விலைகள் கிடைக்க பெறுவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இதுவரை நீங்கள் அடைந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி விடுதலை கிடைக்கப் போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு நன்மைகளை வழங்க, பிற்பகுதியில் ராசிநாதன் யோகத்தை உண்டாக்க உள்ளனர். புதிய இடம் வாங்குவது, ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது என உங்களுடைய எதிர்காலத்திற்குரிய நன்மைகள் கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவானினுடைய பார்வைகளானது லாபஸ்தானம் ராசிக்கு உண்டாவதனால பொன்னும் பொருளும் சேரும். நெருக்கடிகளும் விலகும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளும் ஏற்படும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். உடலில் இருந்த சங்கடங்களும் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலைகளும் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு எல்லாமே இப்பொழுது சேரப்போகிறது.
விவசாயிகள் கவனமாக செயல்படுவதன் மூலமாக லாபத்தை காண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.